அன்பின் வடிவங்களே, ஆன்மீக துறையில் போராடும் போது உங்கள் பாதுகாப்பாளராக பரமேஸ்வரனையே கொள்ள வேண்டும். குழந்தை சில அடிகள் எடுத்து வைக்க தைரியமூட்டும் வகையில் தாய் பின்தொடர்ந்து நின்று விடுகிறாள். ஆனால் அவள் அதை தடுமாற அனுமதிப்பதில்லை. சேய் கீழே விழும் முன் விரைந்து சென்று தாய் பிடித்துக் கொள்கிறாள். அதை போலவே ஈஸ்வரனும் அவரது கவனத்தை ஜீவன் மீது செலுத்திய வண்ணம் இருக்கிறார். மனிதன் எனும் பட்டத்தின் நூல் இறைவனின் திருக்கரத்தில் இருக்கிறது. சில சமயம் அவர் தனது கையால் சுண்டி இழுக்கக்கூடும், சில சமயம் தாராளமாக பறக்க விடவும் கூடும். ஆனால் அவர் என்ன செய்த போதும் நம்பிக்கையுடன் கவலைப்படாமல் இருங்கள். ஏனெனில் நூல் அவரிடம்தானே இருக்கிறது. அந்த ஆழ்ந்த நம்பிக்கை எப்போதும் இருக்குமாகில், அந்த உணர்வு உறுதிப்பட்டு சம்ஸ்காரமாகுமாகில், பிரேமை ரசம் உங்களிடம் பொங்கி வழியும். அந்த நூல் அன்பு அருளின் பிணைப்பாகும். இப்படியாக அந்த பட்டம் அல்லது ஜீவன் சிவனுடன் இணைக்கப்படுகிறது. அந்த அன்பின் அருளின் பிணைப்பு நின்று நிலைக்கும் வகையில் நீங்கள் செயலாற்றி மங்களமான வினைப்பதிவை சம்பாதிக்க வேண்டும். ஜீவனை ஆளாக்குவதும் பாழாக்குவதும் சம்ஸ்காரங்களே. அனைத்து ஜீவன்களும் குறிக்கோளை அடைய உதவும் படிக்கட்டுகள் அவை. இழப்பிலும் துயரிலும் ஜீவனை தத்தளிக்க வைப்பது சம்ஸ்காரங்களே. நல்ல வினைப்பதிவுகளின் மூலமே மனிதன் இறைவனை அடைய முடியும். எனவே ஒவ்வொரு ஜீவனும் முழுக்க முழுக்க சத்கர்மங்களையே ஆற்ற வேண்டும். சத்கர்மாக்கள் அதிகாரபூர்வமான பூஜையாகும். இறைவனை நினைவில் கொள்வதற்குரிய மிக மிகச் சிறந்த உபாயம் அது. அதி உன்னதமான பஜனை அது. பாகுபாடும் வேறுபாடும் பாராது அன்பை பரப்புவது அது. ஜீவனின் கடமையாக செய்யப்படும் சேவை அது. அன்பின் வடிவங்களே, இப்படிப்பட்ட கர்மாக்களில் ஈடுபடுங்கள். இடைவிடா இறை சிந்தனையை மையமாக கொள்ளுங்கள். உங்கள் குறிக்கோளை அடைய வைக்கும் ராஜபாட்டை இதுதான்.